Canaan Evangelical Church presents Naanum in Veetarum. இந்த நாட்களில் கிடைக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் சமாதானம். ஒருவேளை ஆழக்கடலில் இருக்கிற முத்தை கூட இன்றைக்கி சில டைவர்ஸ் நல்லா ஆழமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அல்லது இந்த கோஹினோ டைமென்ஷன் சொன்னாலும் இது இந்த பகுதியில் இன்னும் கிடைக்குது, அதை நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கில்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமாதானத்துக்கு தான் ஒரு விலை அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. காரணம், வேலை இன்றைக்கே நம்ம குடும்பத்தை விட்டு தூரமாய் கூட்டிகிட்டு போகுது. அல்லது முன்னாடியோட இனி நான் என் பிள்ளைகளுக்கு அல்லது நான் என் குடும்பத்திற்கு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு நாமே ஒரு காரியத்தை வகுத்து கொள்ளுகிறோம். அதனால் நிறைய முயற்சி எடுக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய ஹெல்த், நம்முடைய பீஸை நம்ம இழந்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடும். இப்பேற்பட்ட அருமையான சமாதானத்தை குறித்து தான் இன்னைக்கு குடும்பமாய் நாங்கள் பேச இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்லும் போது அவர் சொன்னார், சமாதானத்தை நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா இந்த உலகம் எல்லாம் தரும், ஆனால் சமாதானத்தை கொடுக்காது, கெடுத்து விடும் என்று சொல்லி அறிந்தவரை தான் இப்படி சொன்னார். இப்போது குடும்பமாய் நாங்கள் 5 பேரும் இதை குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் போவோம். இது நானும் என் வீட்டாரும். தரிசனத்தை பூர்த்தி செய்யும் நான் வந்தாயிற்று. விசுவாசத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு நின்றீர்களோ, களைப்பின் காலம் வந்தாயிற்று என்று பாடுவோமா? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பாரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர் தானே. சொல்லுங்க, தரிசனம் கொடுத்தீரே, வாக்குத்தத்தம் செய்தீரே, நீ பூர்த்தி செய்தீரே, நன்றி என்று சொல்லி சொல்லுங்களேன். Hi, my name is Joe. Peace does not mean to be in a place where there is no noise, trouble, or hard work. It means to be in the midst of all those things and still be calm in your heart. The Lord is my shepherd, I shall not want. We don't have to worry about anything. Jesus will take care of us always. Stay safe, stay home with Jesus. Amen. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த கோவிட் டேஸில் ஒருவேளை சபைக்கு வர முடியல, சபையில் வந்து எங்களுடைய காணிக்கை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேட் பீன் வாண்டிங் அஸ் டு கிவ் அவர் ஆன்லைன் டீட்டெயில்ஸ். இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. தீஸ் டேஸ் மேபி we were not able to gather in the church for the benefit of those people who are moved to support this ministry. யாரெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சபைக்கு வர முடியல, இதோ நாங்கள் இந்த சபையினுடைய ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களோ, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக இதோ உங்களுக்காக இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் are towards the end of it. May God bless you.
ஏம்மா இந்த நாளிலும் கூட எல்லா வீட்லேயும் பார்த்தா இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல கோவப்படுறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க, சமாதானத்தை இழக்கிறாங்க. தேசங்களுக்குள்ளாகவும் சமாதானம் இழக்கிற சூழ்நிலை வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவேளை மேக்ரோ லெவல் பெரிய இடத்துல பேசலைனாலும் இண்டிவிஜுவல்ஸ் இதை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு இன்றைக்கு எனக்கும் அடிக்கடி இந்த காரியம் நடக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு சே? நீங்கள் சொன்னது சரி. இப்போ ரொம்ப குறைவுபடுகிறது, குடும்பங்களையும் சரி சொசைட்டிலையும் சரி சமாதானம் தான் ரொம்ப குறைவுபடுகிறது. ஒரு வசனத்தை வைத்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏசாயா 26 இப்படியாய் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி. அப்போ இந்த வசனம் சொல்கிறது போல கர்த்தரையே நம்பி கர்த்தர் மேலே தன் கண்களை பதிய வைத்தால் when the focus is upon God, ஸோ அவங்களுடைய சமாதானம் ஈஸியாக கெடுக்கப்படாது. என்னை கேட்டீர்கள் என்றால் எத்தனையோ ஆஸ்தி சொத்து மத்தியில் சமாதானம் என்பது தான் சிறந்த சொத்து. ஸோ பீஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஒன் கேன் பொசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் முக்கியமாக சமாதானம் குறைவு ஏற்படுகிறது. அது ரிச் பீப்புள் வீட்டில் இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சில்ட்ரனை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் உள்ள அவங்க பெரிய பிள்ளைகளாய் மாறும்போது அப்புறம் அந்த சொத்து சண்டைகள் நிறைய வருது. ப்ராப்பர்ட்டி விட்டு செல்கிற பேரண்ட்ஸ் மத்தியில் அவங்க கடைசி காலங்களில் சமாதானமாக அவ்வளோ இருக்கிறது இல்லை. அநேக காரியங்களில் சஞ்சலம் தான் ஏற்படுகிறது. ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மத்தியில் சமாதானம் குறைகிறது. அதனுடைய முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைட் தான் இருக்கும். ஸோ இதை அறிந்தவராய் சாலமோன் அவர் மன ரம்யத்தோடு இருந்தார். ஸோ பீஸ் அல்டிமேட்லி சமாதானம் என்பது ஒரு விதமான திருப்தி, மனரம்யம். எங்கே மனரம்யம் இல்லையோ அங்கே தான் சமாதானம் கெடுகிறது. தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தாங்க, சாலமனை தாண்டி எல்டர் சில்ட்ரன் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆண்டவர் சாலமனை தேர்ந்தெடுக்கிறார். உள்ள அடோனிஜா இருந்தார், அவர் சிங்காசனத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆப்சலோம் இருந்தார், அந்த நாட்டின் பிரஜைகள் எல்லாம் எப்படியாவது பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தி நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகணும் அப்படி அவர் யோசிக்கவே இல்லை. மனிதர்களை பிரியப்படுத்தி நான் ராஜாவாய் ஆவேன் அப்படின்னு யோசிச்சாரு. அதையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி போட்டார். அதே போல அம்னோன் இருந்தார், அவர் எத்தனையோ கன்னிகைகள் நாட்டில் இருக்கும்போது தன் சொந்த தங்கையை அவர் கண் போடுகிறாரு. ஸோ இப்பேற்பட்ட பேராசைகளோடு தகாத ஆசைகளோடு அவங்க காணப்படும் போது சாலமோன் மட்டும்தான் ஒரு சீராய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். தாவீது ராஜா தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட வேண்டிய நிலைமை வரும்போது கூட அவர் சமாதானமா அமைதியா உட்கார்ந்திருந்தார். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் சாலமோன் ராஜாவை அவர் ராஜாவாய் தெரிந்தெடுத்து அப்ப கூட கேட்கிறார், உனக்கு என்ன ஏதாவது குறைவுப்படுகிறா சொல்லு என்பது, எனக்கு எதுவும் தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஆண்டவரே உம்முடைய ஞானம் போதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு மனரம்யத்தோடு ஞானமாய் வாழும்போது சமாதானம் நமக்கு பரிசாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ என்னை கேட்டீங்கன்னா கர்த்தர் மேல் நம் கண்களை பதிய வைத்து உறவுகளை சார்ந்து, உறவுகள் தான் எனக்கு சமாதானம் கொடுக்குது, இந்த உறவு என்னோட சந்தோஷமா இருந்தா, இந்த உறவு என்னோட பிரியமா இருந்தா எனக்கு சமாதானம் என்று யாரெல்லாம் சொல்லி வாழ்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில நிலையில்லாத சமாதானம் தான் இருக்கும். ஸோ கர்த்தரை நம்பி இந்த வசனம் சொல்கிறபடி கர்த்தரையே நம்பி இருப்போம் என்றால் அவருடைய மனதை சமாதானத்தோடு ஆண்டவர் வைப்பேன் என்று சொல்கிறார். பிரியமன்ல ஒருவேளை இன்னைக்கு நம்ம கேட்டபடி குடும்பத்திற்குள்ளாய் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று சொல்லும்படி இன்றைக்கி ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையில் சம்பாதிக்கிற காசு, ஆனால் அந்த காசை பகிர்ந்து கொடுக்குற நேரத்தில் ஒருவேளை பார்ஷியாலிட்டி இல்லாட்டி நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப செஞ்சிட்டிங்க எனக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய ஆஸ்தி சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அது சமாதானத்தை கெடுக்குது. இவ்விதமாக இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் கூட அவங்களுடைய பீஸை கெடுக்க ஒருவேளை ஸ்கூல் அல்லது கெரிக்குலம் அல்லது அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பெற்றோர் அவங்க மேலே வைக்கிற ப்ரெஷர்ஸ் அதுவும் கூட சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கெடுக்கின்ற, அவங்களுடைய நிம்மதியை கெடுக்கின்ற சில காரியமாக இருக்கலாம். வாங்க பிள்ளைகளோடு கூட பேசலாம். ஜோஷுவா, வாட் இஸ் இட் யூ வாண்ட் டு சே? பீஸ், சமாதானம், இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது we've been seeing throughout the years. நூற்றுக்கணக்கான வருஷத்தை this becomes such an important factor in the world that இதுக்குனே தனியாக நோபல் பீஸ் ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமாதானம் இல்லைனா யூ கான்ட் ஈவன் டூ யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ when this peace was tested, சமாதானம் எப்போ ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா now being during the Lent season when we dwelt அந்த சிலுவை பயணம், அந்த சிலுவை பற்றி when we concentrated more, we see Jesus. இயேசுவானவர் அந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது வெரி ஹார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டார். சிலருக்கு ரொம்ப அருவெறுப்பாக இருந்திருக்கலாம், சிலருக்கு ரொம்ப புரிஞ்சிருக்காது. சுற்றி இருந்தவங்க யோசிச்சிருக்கலாம் தேவனோட மகனாக இருந்த போது, பட் why is he going through so much struggle? But what I noticed is
இயேசுக்கு தெரிஞ்சது. he knew that this is what God's plan was. அவருக்கு God spoke to him. அவர் ப்ரே பண்ணாரு, ஜெபிச்சாரு, 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணாரு. and then God clearly told him, இல்லை this is my plan. அவருக்கு எப்போ தெரிஞ்சதோ இல்லை this is what I have to do, இதுதான் கடவுள் எனக்கு வச்சிருக்க பிளான் அவருக்கு எப்போ தெரிஞ்சதோ அவர் எது பற்றியுமே கவலைப்படலை. he found a peace. சுற்றி இருந்தவங்க எல்லாரும் they were not at peace. அவங்க கவலைப்பட்டிருக்கலாம், அவங்க அழுதுருக்கலாம், they didn't even understand what's going on. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா அவருக்கு வலிச்சது எல்லாம் இருந்துச்சு, but inside of him there was a constant peace. Through all the hardship, எல்லா கஷ்டத்தையும் தாண்டியும் there was inside of him, he always had that peace because he knew that this is what God wanted. So in our day to day life, நம்ம வந்து first we can start praying, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம சர்ச் பாஸ்டர் கிட்ட கேட்கலாம், நம்ம ஃபேமிலி கிட்ட கேட்கலாம், but we know that few people நம்மளுக்கு தெரியும் இதுதான் கடவுள் பேசுகிறாருன்னு. So once God tells you, எப்போ கடவுள் உணர்த்துறாரோ, you could be peaceful, you can be at peace. ஏன்னா இப்போலாம் எந்த கோர்ஸ் சேர்ந்தீங்கனாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் சேர்ந்தா வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க, டாக்டர் சேர்ந்தா இப்போ வைரஸ்னால they're scaring you a lot. So every field நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் always there will be some factor that throws you out of gear. அது நம்மளுக்கு ஒரு பீஸே கொடுக்காது. But when you are sure and when you find yourself moving in God's plan, no matter what goes around you, மற்றவங்களுக்கு வேணால் புரியாமல் இருந்திருக்கலாம், but God will give you that peace to go through in His plan, and that time you don't have to worry about anything else. அதாவது கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றும் போது பூரண சமாதானம், இல்லை ஆண்டவர் தான் இந்த சித்தம் இதை நிறைவேற்றி கொண்டிருக்காருன்னு சொல்லும்போது சமாதானம் என்று. தட்ஸ் யுவர் பாயிண்ட், தட்ஸ் வேலிட். ஜெஷுரன், what is that you want to tell us? எனக்கு வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா வென் கர்த்தர் ஒரு பயணத்தில் போகும்போது, போட்டில் போகும்போது எல்லாருமே அவங்களுக்கு பீஸே இல்லை, எங்கேயோ அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, என்ன நடக்க போகுது, இப்போது ஸ்டார்ம் வந்துருச்சு, நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க உயிரோடு இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க், அவங்க லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அப்போது ஜீசஸ் மட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படுத்து நின்றார் இந்த கேபின், அவருக்கு எதுவுமே கவலை இல்லை. ஆனால் when they woke him up and God was very peaceful. இதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷன்ஸில், இப்போ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நம்ம அசைன்மெண்ட்டு, ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒர்க்கு, எல்லா இடத்துலையும் பீஸே இல்லை. ஒன்லி ஒன் தான், எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம். ஒரே ஒரு இடத்துல தான் பீஸ் இருக்கும், தட் இஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு ஆங்கிரியாக இருந்தாலும், என்ன தான் உங்கள் மனசு எப்படி தான் இருந்தாலும், ஆனால் காட் கிட்ட ப்ரே பண்ணும்போது ஒரு பீஸ் வருது. அது மட்டும் தான் ஐ வாண்டட் டு டெல். ஸோ ப்ரேயர் பிரிங்ஸ் பீஸ், தட்ஸ் யுவர் பாயிண்ட். சூப்பர். பிரியமான ஒருவேளை சின்ன பிள்ளைங்க மூலியமாக கேட்டபடி எவ்வளோதான் சுச்சுவேஷன்ஸ் நமக்கு அட்வர்ஸாக நமக்கு பயப்படுத்துகிறதா இருந்தால் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்றை குறுக்கிட்டு அவர் நமக்காய் செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஜெசிகா, பிஃபோர் வி கெட் இன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட், வாட் இஸ் தட் நீ என்னம்மா சொல்லணும்னு இருக்க? பீஸ்ன்னு சொல்லும் போது நோவாஸ் ஆர்க், எவ்ரிஒன் வர் லாக் டவுன் இன்சைட், அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஃபுல் கேஆஸ், கன்ஃபியூஷன் ஃபுல்லாக. இப்போ வந்து குவாரண்டைன்னால நம்மலாம் வேர் ஆல் லாக்ட் அப் இன் அ ஹவுஸ், வி ஆல் ஹாவ் டு நோ. முன்னாடி ஃபோன் சரி வெளியே அவுட்டிங் எல்லாம், ஆனால் இப்போ வேர் ஆல் லாக் டவுன், நோ பீஸ்ன்னு சொல்கிறாங்க. தே சேயிங் வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலின்னு. பட் இட் மைட் பி அ சைன் தட் காட் சென்ட். அந்த காலத்தில் God sent floods and Noah's family and the animals had to get along with each other. So in the chaosல Noah sends out a dove. அந்த dove வெளியே போகும்போது ஒரு olive leaf கொண்டு வரும். That caused peace throughout the whole nation. ஸோ நோவாக்கு தெரிய வந்தது we are going to the right place. இந்த மாதிரி நம்மளுக்கு பெருசாக எதுவும் செய்ய முடியலனாலும் ஏதாவது குட்டி இந்த டவ் வந்து ஒரு ஆலிவ் லீஃப் கொண்டு வந்தது மாதிரி நம்மளும் in some situations we have to be patient, we have to be kind, and we might be the peacemaker for the whole situation. பிரியமான ஒரு வேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய நேரங்கள் நம்ம வீட்டுக்குள்ளாய் செலவு பண்ணணும். நிறைய நேரங்கள் உறவுகள் ஆஃபீஸ் காலையில் போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் செலவு பண்ண காலங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி நிறைய நேரம் ஒரு ரூமில் இல்லாட்டி ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இது மத்தியில் பேச்சு வார்த்தைகள் சண்டையில் முடியலாம், அல்லது ஒருத்தருடைய ஸ்பிரிட் இன்னொருத்தரை இரிட்டேட் பண்ணலாம். இத்தனை சூழ்நிலையில் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார், தேவனிடத்தில் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நாம் சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாய், நாம் வீட்டுக்குள்ளாய் சமாதானத்தோடு எவ்வளோ முடியுமோ இருக்கிற ஒரு நபர்களாய் இருக்கும்படி ஒரு முயற்சி எடுப்போம். What disturbs my peace during this COVID-19 pandemic? Well, for me personally, the uncertainty of holding on to my job was extremely worrying. My husband's a doctor, so which automatically leads me to worry with regard to his health. Whereas for some of us, it could mean, what about our business? And for others, you're probably worried about paying for food, paying for our mortgages. Parents with high school children are probably worrying about their children's higher education. On the other hand,
adult children are worrying about their elderly parents' health. I soon realized I need Jesus' peace during this time. My name is Isaac Kadari. Sometimes I feel troubled being forced from the regular student cycle at school to receiving unclear online assignments and being pulled by my 6-year-old brother who wants to bike with me and my 14-year-old brother who wants to play basketball. I find peace in understanding what God has promised me, although I forget sometimes. In John chapter 14, Jesus promised the Holy Spirit who gives peace that the world cannot provide. When I dwell on these words, I understand that the Spirit of God enables calmness even in the storms of life. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு வியாதின்னு சொல்லி போனாலும் அவர்களை பார்த்து மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தூங்கணும், நீங்கள் வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்கள கேட்பீங்கன்னா, ஏன் உங்களால் தூங்க முடியல, ஏன் உங்களுக்கு அந்த 8 hours மினிமம் தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை வருத்துகின்ற சில காரியங்களை குறித்து பேசுவார்கள். ஒருவேளை அது காரியங்கள் சின்னதாக இருந்தால் கூட அது நிமித்தம் சின்ன வயசுலேயே ஒருவேளை முடி கொட்டுறதா இருக்கலாம், அல்லது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு சீக்கிரமான ஏஜிங் ப்ராசஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் இந்த சமாதானத்தை இழப்பது நிமித்தம், அவர்களுடைய நிம்மதியாக தூங்குற அந்த உறக்கத்தை இழப்பது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாய் ஆளாகின்றார்கள். அநேக வியாதிக்கு ஒரு தீர்வு, முதல் தீர்வு, பேசிக் எசென்ஷியல், யூ ஹாவ் டு ரெஸ்ட் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லலாம், என் மைண்டும் ரெஸ்ட் இல்லை, என் பாடியிலையும் அதனால் ரெஸ்ட்டே இல்லை, ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது சப்கான்ஷியஸ் லெவலில், என் மைண்டினுடைய பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், 2 மனசாக இருக்கிறேன், ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அதே சமயத்தில் என் மைண்டில் இன்னொன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கூட, அல்லது உங்கள் மைண்டில் ஏதோ சில காரியங்களை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை குறித்து கவலையோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. தேவனுடைய மனுஷன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது, நீங்கள் கவலையாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்திருங்கன்னு சொல்லிட்டு தேவ மனுஷன் சொல்லுகின்றார். வேதம் சொல்லுது, நெஹேமியா தன்னுடைய அலுவலில் இருக்கும் பொழுது அந்த ராஜா நெஹேமியாவை பார்க்கின்றார். நெஹேமியா பார்க்கும் பொழுது ஒருவேளை அட்டெண்டன்ஸ் வந்துருச்சு, அவருடைய டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாரு, அவர் என்ன பணிவிடை செய்யணுமோ அந்த பணிவிடை செய்துட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவருடைய இருதயத்தில் ஓடிட்டு இருக்கிறது, அந்த கவலை அவருடைய முகத்தில் பார்க்குறார். அந்த ராஜா கேட்குறாரு, நீ சரியா இல்லை, சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் யூ, சம்திங் இஸ் ட்ரபிளிங் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய காரியங்களை வாய் திறந்து அந்த ராஜாவிடத்தில் சொல்கிறார். உடனடியாக அந்த ராஜா சில முடிவில் கொடுக்குறார், உனக்கு நான் பெய்டு ஹாலிடே தரேன்ப்பா, நீ போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வா, உனக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய சிபாரிசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு உலகபூர்வமான ராஜா, அந்த ராஜாவே தன்னுடைய காரியங்களிலிருந்து அவருக்கு உதவி செய்யும் பொழுது, அப்பொழுது கடவுள் இடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் பாரங்களை சொல்லும் பொழுது, எது உங்களுடைய மனசை இன்றைக்கு சமாதானத்தை இழக்க செய்தோ, எது மறுபடியும் கவலையாக மாறிட்டு இருக்குதோ, எவ்வளோதான் அந்த காரியத்திலேருந்து உங்கள் மைண்ட் எடுத்தாரோ ஒரு எலாஸ்டிக்கை போல் திருப்பி அதே இடத்துல வந்து நிற்குதோ, எவ்வளோதான் நீங்கள் மறக்க முயற்சி எடுக்கிறீங்க, அந்த காரியத்திலேருந்து வெளியில் வர நீங்கள் உங்களுடைய சுயத்தில் நிறைய எஃபர்ட் எடுத்தாலும் திரும்பி அந்த கவலையின் மத்தியிலேயே வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அவர் உங்கள் கவலைகளை நிச்சயமாய் அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்திருங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூடவே ஊழியம் செய்து கடைசி வரைக்கும் கூட நின்ற ஒரு தேவ மனுஷன் அந்த ஜனங்களுக்கு சொன்னதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். டேவிட் மில்லர் என்று சொல்லி விசுவாசத்தில் ஊழியம் செய்துட்டு இருந்த ஒரு மனிதர், அநாத ஆசிரமங்களை போல அன்றைக்கு இருக்கிற கஷ்டப்படுற சின்ன பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆசிரமத்தை நடத்தி வருகின்றார். ஒரு நாள் காலையில் அவங்களுடைய கிச்சனில் எந்த பொருட்களும் கிடையாது, வாங்குவதுக்கு காசும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளை நான் 100கணக்கான பிள்ளைகள் எல்லாரும் கொண்டு வந்து உட்கார வைத்து ஜெபம் பண்ண சொல்லிட்டேன், உங்களுடைய சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நம்ம கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வெளியிலேருந்து ஒரு செய்தி வருதான். ஒரு மில்க் கண்டெய்னர், ஒரு பாலை ஏற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற லாரியோ திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கரெக்டாக இவங்களுடைய வாசலுக்கு முன்னாடி அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த பிரேக் டவுன்
ஒன்று நாங்கள் ரிப்பேர் பண்ணி போகிறதுக்குள்ளே இந்த பால் எல்லாம் கேட்டுரும். இத்தனை லிட்டர் பால் இருக்குது, தயவுசெய்து உங்கள் ஆசிரமத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உடனடியாக ஆட்களை அனுப்புகிறாங்க. அந்த பாலை கொண்டு வராங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சர்வ் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மில்க்கும் அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் ப்ரெட்டையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறாங்களாம். இந்த டேவிட் மில்லருடைய ஊழியம் ஒரு விசுவாசத்தினுடைய ஊழியம். காசு இருந்து ஊழியம் செய்வது வேறு, எல்லாம் இருந்து பணபலம் ஆள்பலம் இருந்து ஊழியம் செய்வது வேறு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அடுத்தது காணிக்க, அடுத்தது காசு, அடுத்தது யார் எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ போஸ்டர்ஸ் அடிச்சிட்டோம், இவ்வளோ விபிஎஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், யார் வருவாங்க தெரியலையே. ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருக்கிற அநேகர் ஊழியர்கள் அதன் பின்பும் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் பார்க்கின்றார், இவங்க இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ காரியங்கள், இத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்களே, அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குறையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களை பார்த்து சொல்லுகின்றது, உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கின்றார், உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நிச்சயமாய் மாறப்போகின்றது. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Can you just introduce yourselves and your family to the audience? First, thank you for having us with you, sister. And quick introduction, my name is Glory and I work for a bank, which is a multinational bank. I've been in the banking industry for 20 years now. And this is my first daughter, my elder one, Jessica, and my younger one, Janisa. Man, such a beautiful sight. How was Christ in your crisis? நீங்க ஷேர் பண்ண முடியுமா? ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்ல விருப்பப்படுறேன். என்னோட டாட்டர் வந்து 15 months-ஓட இன்னும் எங்கே இருந்தா. அப்போ வந்து ஐ டிசைடட் என்னோட லைஃப்பை வந்து முடிச்சுக்கொள்ள. அப்போ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் பிரிவு இன் ஃபேமிலிஸ் ஹட் ஹர்ட் மீ அ லாட். எனக்கு வந்து நாளைக்கு எப்படி டுமாரோ என் பிள்ளைங்க 15 months old டாட்டரும் 3.5 years old டாட்டரை எப்படி வந்து முன்னேற்றணும், எப்படி கொண்டு வரணும்ன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, எனக்கு வந்து எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருந்தது. அந்த டைமில் வந்து நான் என்னோட லைஃபே முடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தாட் வர சமயத்தில் நான் வந்து ரூமுக்கு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் டோரை சாத்திட்டு அப்படியே உட்காந்த சமயத்தில் என்னோட 15 months old 1.5 வயசு சின்னவ வந்து மான்னு வந்து கதவு தட்டிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து உடனே எனக்கு வந்து ஒன்றுமே எனக்கு அந்த பிளான் எல்லாம் அப்படியே போயிருச்சு. அப்படியே போயிட்டு உடனே நான் அந்த இன்ஸ்டிங்க்டில் போய் கதவை திறந்துட்டேன். அந்த டைமில் தான் அந்த ஃபியூ செகண்ட்ஸில் வந்து காட் எப்படி என் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். அதாவது என்னை தெரியாமல் அன்அவேர்ஸாக வந்து ஷி கால் மீ அண்ட் ஐ வெண்ட் அவுட். அப்போ தான் முதல்ல அவங்க பேசுகிறாங்களா? அப்போதான் அவங்க முதல்ல பேசினாங்க. அதுதான் எனக்கு வந்து எனக்கு அப்படியே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் த டோர் அண்ட் ஐ இமீடியட்லி வெண்ட் அவுட். ஆண்டவர் தான் இந்த குழந்தை மூலம் உங்களோட பேசி இந்த அழிவிலிருந்து தடுத்து இன்னைக்கு அழகா உங்களை உருவாக்கி உன்னதமான நிலைமையில ஆண்டவர் வச்சிருக்காரு. ஸோ இதே போல சொல்லுங்க, மேல உங்க வாழ்க்கையில வருடங்கள் புரண்டு ஓடியது, என்ன நடந்தது? என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஐ வாஸ் லிவிங் அ லைஃப் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் சாரோஸ் அண்ட் பர்டன்ஸ். ஸோ எனக்கு வந்து கடவுள் இதெல்லாம் வந்து வில் ஹி பி ஏபிள் டு பிரேக் இட் டவுன் ஃபார் மீ. எவ்ரிடே கேள்விக்குரியதாக இருந்தது. பட் இப்போ நான் வந்து இப்போ ஒரு 15 years பேக் எனக்கு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். நான் பிளாங்காக தான் இருந்தேன். நீங்கள் எப்படியா சொல்லுவீங்க? ஒருவேளை கண்ணை கட்டி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கண்ணை கட்டி ஒரு டனலில் விட்ட மாதிரியும் கர்த்தர் தான் உங்கள் கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது பிளாங்க் லுக்கு தான் இருக்கும் உங்கள் ஃபேஸில், அந்த பிரைட்னஸ் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக வித் அ க்ளோ யூஆர் சிட்டிங் ஹியர். அதே போல் இந்த பர்சனல் கிரைசிஸை தாண்டி உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய பொசிஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஸோ அது சாதாரணமாக வந்திருக்காது. எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதையும் குறித்து கொஞ்சம் சொல்கிறீங்களா? சிஸ்டர், என்னோட லைஃப்பில் வந்துட்டு when I was working especially it was not easy. ஏன்னா ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. ப்ளஸ் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஒரு ஸ்டெப்பு ஏற வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு பர்சன் தான் கொண்டு நெக்ஸ்ட் பர்சன் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் டைம் அதிகமாக we had to spend at work because work life வந்து until you deliver you cannot be able to move on. Plus targets plus your goals to achieve எல்லாம் வந்து it's fixed and it is time bound. எனக்கு ஒரு பேஸ் லைன் கூட கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கடவுள் வந்து இன்னைக்கு ஒரு உன்னதமான நிலைமையில வச்சுருக்காங்கன்னா அது வந்து கடவுளோட wisdom knowledge that
ஹஸ் ப்ரிவைல் எனக்குள்ளே இருக்கிறது. எப்போவுமே ஐ ஃபீல் தட் நான் ஏதோ பேசிடுவேன், பட் ஆனாலும் ஐ ஃபீல் தட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். உங்கள் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அழகாக சொன்னீங்க. இது ரெண்டுத்துலேயும் கானான் சபையின் ரோல் என்ன? இந்த சபை, இந்த சர்ச் உங்களுக்கு எப்படியே ஒத்தாசையாக இருந்தது, அதை குறித்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சிஸ்டர். கானான் சபைன்னு சொன்னாலே எனக்கு வந்து அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எனக்கு ஐ நோ இட் இஸ் அ ஃபேமிலி பிகாஸ் தோ இட் இஸ் அ ரெப்புடேஷன். திருப்பி நான் சொன்னேன், வி க்ரூ அப் டுகெதர். மை கிட்ஸ் க்ரூ அப் டுகெதர் வித் யோர் கிட்ஸ் ஆல்சோ. நான் சொல்கிறதோட வந்து என் பிள்ளைங்க கிட்ட கேளுங்க ஹவு தே ஆக்சுவலி ஃபெல்ட் growing up in this church. ஜெசிகா, நீ ஒரு டீனேஜரா, யங் அடல்ட்டா, உனக்கு சர்ச்சோட இருக்க அனுபவத்தை குறித்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நீ ஷேர் பண்ண முடியுமா? Growing up from the church has always been a blessing for us. We can see the difference between the worldly people and us. We always feel like it's our family and never feel left out. ஏன்னா இந்த மாடர்ன் கல்ச்சரில் யூஸ்வலாக டீனேஜர்ஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் இல்லை, பிகாஸ் வேர்ல்ட்லி லைஃப் ஸ்டைல், த கல்ச்சர் ஆஃப் த சர்ச், இதில் நிறைய கிளாஷ் வரும். ஸோ எப்படி நீ கோப் அப் பண்ணுற? So whenever there's a clash, the church has taught us to prioritize our things. We keep God first and the worldly things secondary. So it's like seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. நீங்க கூட அழகா பாடுவீங்களே. So now we're going to go over to Janisa, the younger one. So Janisa, what is your take? I never like to dance or sing before or go on stages, but after coming here to this church, Jessica, auntie's daughter, she used to encourage us and she used to teach us dance and sing. We used to sing a lot. Every time I dance, I feel like I'm giving an offering to God. அது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். ஏன்னா இந்த இளம் பிராயத்தில் உங்கள் தாளந்துகளை, உங்கள் டேலண்ட்ஸை ஆண்டவருக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா டான்ஸ் ஆடாமல் இப்போ இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா பெருசாக என்ன சிஸ்டர் அதெல்லாம் டான்ஸ் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்குலாம். ஸோ இந்த சின்ன ஏஜில் அழகாக ஆண்டவருக்காய் ஆடல் பாடல் உங்கள் தாளந்துகளை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. சச் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி வித் அ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். உங்கள் எதிர்காலத்தில் ஆண்டவர் இன்னும் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து, ஸோ யூ வில் பி அன் ஓவர்ஃப்ளோயிங் வெசல். I just bless you in the name of Jesus. ஒரு அழகான சாட்சியை கேட்டோம். ஒரு அற்புதமான விதத்தில் ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்தி வந்து இன்றைக்கு இந்த 2 மகள்களையும் ஆளாக்கி ஆண்டவருக்கென்று சாட்சியாக இந்த குடும்பத்தை இன்றைக்கு நிற்க வைத்தார். உங்களுக்கும் உதவி செய்வார், கரம் பிடித்து நடத்துவார். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். நானும் என் வீட்டாரும். பிரியமான இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களோ, அல்லது எந்த ஒரு வேலை நிமித்தமோ அல்லது பண குறைவு நிமித்தமோ இன்றைக்கு இதுதான்றது எனக்கு பயத்தை உண்டாக்குதுன்னு சொல்கிறீங்களோ, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 5 பேரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் சிதைந்து, உறவுகள் மத்தியில் விரிசல் ஏற்பட்டு, இந்த காலங்களில் கூட குடும்பமாய் ஒன்றாக இருக்க வேண்டிய காலங்களில் கூட எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, அவரோட வியாதியை கூட மேற்கொள்ளலாம், அந்த விரிசல்களை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யெகோவா ஷாலோம், உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா விரிசல்களையும், all moments of strife, Lord, you will ease it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சமாதான காரணர், உம்முடைய நாமமே அதுவே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உறவுகள் மத்தியில் எந்தெந்த காரணங்களால் ஆண்டவரே அவங்கள் உறவுகள் உடைந்ததோ அதற்காய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானத்தால் நிரப்பி சந்தோஷத்தால் அவர்களை முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நாம் சொன்னபடியே இன்றைக்கி நிறைய காரியங்களை பைபிள்லேருந்து கேட்டோம். அந்த வசனங்களின்படியே சமாதானத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வீடுகளில் ஏதோ ஒரு விரிசல் நிமித்தம் இன்றைக்கி காயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார்னா மன்னிப்பு கேட்க முயற்சி எடுங்க. அல்லது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொன்னால், இனி அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ஒப்புரவாக மாறுங்க, மனுஷர்களோட ஒப்புரவாக மாறுங்க. அந்த சமாதானம் விலையேற பெற்றது. அதை இழந்திருப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம், நீங்களும் இப்போ எதிர்பார்க்குறீங்க, கடவுள் ஒரு அற்புதத்தை செய்வார். மீண்டும் இன்னொரு புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற வரை விடை பெறுகின்றோம். இது நானும் என் வீட்டாரும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். எங்கள் முகவரி கேனன் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் சர்ச், நாகேஷ் திரையரங்கம் அருகில், டேனியல் ஸ்ட்ரீட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 600017.
Dear friends, there have been inquiries by our online viewers who wanted to sow their precious seed into the church, into the ministry. So if you're truly blessed and you wish to sow your offerings, the details are given below. Please feel free to support this church and the ministry through your precious seed. Thank you and God bless you.